விஷயத்தை என்கிட்டயே மறைச்சிட்டியா? அவனை எதுவும் சொல்லாத மீரா. தன்னுடைய குடும்பத்தை காப்பாத்திக்கணும்னு உன்னுடைய குடும்பத்தையே சிதைக்க தயாராயிட்டா இந்த பூமி. காதல்ல தோல்வி அடைஞ்சவங்க ஜெயிக்கிற மாதிரி காதலை காப்பாத்திக்கணும்னு துடிக்கிறவங்க என்ன வேணாலும் செய்வாங்க. அதுதான் ஓ மருமகளுடைய காதல். மீரா எவ்வளவு வேதனைப்பட்டுட்டு போறா. பூமி, இனி நீ ககனுக்காக எதிர்பார்க்காத. அங்க போனா தாரா உன்ன எதுக்கு அதெல்லாம்? நீதான் பெரிய அறிவாளியாச்சே, விஷயத்தை புரிஞ்சுக்குவ. ஒன் மோர் திங், என்கிட்ட வச்சுக்கிட்டா இப்படிதான் நடக்கும். எனக்கு தோல்விங்கிறதே என்னன்னு தெரியாது. என்னை எதிர்க்க யார் வந்தாலும் அவங்கள சிதைக்காம நான் விட மாட்டேன். நான் நினைச்சேன்னா என்ன வேணாலும் பண்ண முடியும். இதுக்கப்புறம் உன் வாழ்க்கையில அந்த ககனை நீ சந்திக்க முடியாது. ரெண்டு பேருக்கு புருஷனா இருக்கணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க. ஆனா ஒருத்தருக்கு கூட நீங்க நேர்மையாவே இல்ல. எனக்கு கொடுத்த வாக்க நிறைவேத்துறது அவ்வளவு கஷ்டமா? இல்ல இவளோட கண்ணீர் மட்டும்தான் உங்க கண்ணுக்கு தெரியுதா? ஒரு பொண்டாட்டி புருஷனை காப்பாத்தணும்னு நினைக்கிறது தப்பா? நான் உங்க பின்னாடியே சுத்தி சுத்தி வரேன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா என்ன வச்சு நீங்க எவ்வளவு பெரிய நாடகம் ஆடி இருக்கீங்கன்னு பாக்குறவங்களுக்கும் தெரியணும்ல. எனக்கு சரிய விஷயத்துல என் அண்ணன் தான் என்கிட்ட அப்படி பேசினாரோன்னு நினைச்சிட்டேன். ஆனா இப்ப இருக்காரு. நீங்க வீட்டுக்கு வாங்க. இந்த வாட்டி பதில் நான் இல்ல, என் அண்ணன் சொல்லுவாரு. மீரா, மீரா நில்லு. என் வேதனை அந்த கடவுள் காதுல விழுமோ இல்லையோ எனக்கு தெரியாது. ஆனா என் அண்ணன் காதுல விழும். மீரா, மீரா, என்னங்க? அந்த வீட்ல இருக்கிறவங்க யாருமே தப்பானவங்க இல்ல சாரதா, காதலிக்கிறவங்கள தவிர. அவ மேல கோவப்படாதீங்க. அவ கோவத்துல இப்படி எல்லாம் பேசல. பயத்துல தன்னோட புருஷனை வேற யாராவது கூட்டிட்டு போயிடுவாங்களோன்ற பயத்துல பேசுறா. உங்களுக்கு புரியுதுல? பூமி, சொல்லுங்கப்பா. அவனுக்கு வேற ஒரு பொண்ணு கூட கல்யாணம் நிச்சயமாயிடுச்சுன்னு நீ வருத்தப்படுறியாமா? அது வந்துப்பா. இங்க பாருமா, நீ அவனை பத்தி கவலைப்படுறதெல்லாம் இருக்கட்டும். அதுலயும் அவனை பத்தி நீ யோசிக்கிறதே எனக்கு பிடிக்காது. அவனை மறக்க முடியாம என்னையும் விட முடியாம நீ எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். வேண்டாமா, அவனை விட்டுரு. அதை விட நான் என் உயிரை விடுறதே சுலபமா எடுத்துக்குவேன்ப்பா. நீ அவனை மறக்கிறதுக்கு அவனே உனக்கு ஒரு வாய்ப்பை தேடி கொடுத்திருக்கான். நான் என் புருஷன் கூட போய் சேர்றதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னு உங்களுக்கு தெரியாதுப்பா. அவன் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த பொண்ணு கூட வாழ்க்கையை ஆரம்பிக்க போறான். அதனால இதுக்கப்புறம் நீ என்னோட மகளா மட்டும்தான் இருக்கணும். சொன்னது புரிஞ்சுதா? என் மாமாவுக்கு நான் தான் மனைவின்னு சொல்லிக்க முடியாத வாழ்க்கை எனக்கு சந்தோஷத்தையே கொடுக்காதுப்பா. புரிஞ்சுதாமா? என்னோட ஆசையும் இதுதான்மா. ஒவ்வொரு நாளும் நான் உன்னை மறந்துடணும்னு எனக்குள்ள நானே கெஞ்சிக்கிட்டு இருந்தேன். ஆனா என்னோட இதயம் மட்டும் ஒவ்வொரு கணமும் பூமி பூமி பூமின்னு புடிச்சு இழுத்துக்கிட்டே இருக்கு. அன்னைக்கு நீ ஒரு கேள்வி கேட்டல,
மனப்பூர்வமா விவாகரத்து கொடுக்க போறியா மாமான்னு இப்ப சொல்றேன். இல்ல, என்னோட உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த ககன் தன்னுடைய பூமியை விட்டு கொடுக்க மாட்டான். உனக்கு ரொம்ப பிடிச்ச உன்னுடைய அப்பாவுக்காக நான் என்னுடைய காதலை புதைச்சு வச்சுக்கிட்டு இருக்கேன். உண்மையை சொல்லு ககன். மீரா வீட்டுக்கு வந்து உன்கிட்ட பேசினாளா? பூர்ணி கல்யாணத்தை நிறுத்தினது பூமி இல்ல, அந்த அபூர்வாதான்னு சொன்னாளா? சொன்னாங்கம்மா. அத வார்த்தையால தான் சொன்னாளா, இல்லனா ஏதாவது சாட்சி ஆதாரம் காட்டினாளா? அதுக்கான சாட்சியமே காட்டினாங்க. அப்ப உனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிச்சுல்ல? பூர்ணி கல்யாணம் நிக்கிறதுக்கு பூமி காரணம் இல்லன்றது தெரிஞ்சிருச்சுல்ல? ஏம்மா, யாரோ வந்து சொன்னாங்கன்னா அதை நான் நம்பணுமாமா? யாராவது சாட்சியை காட்டினா நான் அதை உண்மைன்னு நம்பிடுவேனா? நம்பி தாண்டா ஆகணும். அன்னைக்கு பிந்து சிவா கல்யாண விஷயத்துல என்ன நடந்துச்சுன்னு வீடியோ தான் நீ பார்த்தலடா. அன்னைக்கு கூட தான் வீடியோவை காட்டினாங்களேம்மா. அந்த வீடியோல பூமி பேசின விஷயத்தெல்லாம் எடுத்துட்டு அவங்களுக்கு ஏத்த மாதிரி விஷயங்களை போட்டு உனக்கு அதை காட்டினாங்க. அப்படின்னா இந்த வீடியோவை கூட அதே மாதிரி பண்ணிருக்கலாமேம்மா. இப்ப சடனா அவங்க அத்தை எங்க இருந்துமா வந்தாங்க? இல்லனா இவ்வளவு நாள் எங்க போயிருந்தாங்க? இன்ஃபேக்ட் இதெல்லாம் என்கேஜ்மெண்ட்டுக்கு முன்னாடி ஏமா வரணும்? இதெல்லாம் நான் நம்ப போறதா இல்லம்மா. அதை பத்திலாம் நான் யோசிக்க போறதும் இல்லம்மா. இதுக்கப்புறமும் அந்த பூமிய நான் நம்புற நிலைமையில இல்லம்மா. இதுக்கு மேலேயும் நான் உடைஞ்சு போகிறதுக்கு விரும்பலமா. டேய், எதுக்குமா? எதுக்கு இப்பவும் அண்ணனோட மனசை மாத்த நினைக்கிற? இந்த கல்யாணத்தை நிறுத்ததான் அந்த பூமி முயற்சி பண்றா. அவ அத்தையை அனுப்பி இந்த கல்யாணத்தை ஸ்டாப் பண்ண பாக்குறா. அதெல்லாம் நீ நம்பாதம்மா. அண்ணனை தப்பு சொல்லாதம்மா, ப்ளீஸ்மா. என்ன சொல்லி இவனை நம்ப வைக்கிறது? என்ன பண்ணா பூமியோட நல்ல குணம் இவனுக்கு புரியும்? காதலிச்சு நல்ல பொண்ணை இழக்கிறான்னு இவனுக்கு எப்படி சொல்லி நான் புரிய வைக்கிறது?